ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ண போகிற வீடியோ என்னென்னா கள்ளங்குறிச்சி பெரும் திருவிழா. ஏன்னா தேர் திருவிழா தான் பெரும் திருவிழான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இது மிகப்பெரிய திருவிழாவாக தான் இங்கே இருக்குது. இங்கே உள்ள மக்களுக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய திருவிழா தான் இது. இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இங்கே வர மக்கள் எல்லாமே வந்து கள்ளங்குறிச்சி தேர் திருவிழாவிற்கு போயிட்டு வந்தவங்க தான். இந்த வேன் இங்கே பார்த்திங்களா, இந்த காவல்துறையெலாம் வந்து பாதுகாப்புக்காக இங்கே நிற்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கரெக்டாக 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வேன், அது இல்லாமல் பஸ், டூரிஸ்ட் பஸ், மினி வேன், 4 வீலர், டாட்டா ஏசி, ஸ்மோ எல்லாமே சரி, எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த கும்பல் தான். இவங்க எல்லாமே வந்து திருவிழா முடிச்சுட்டு வராங்க. ஆனால் நம்ம இப்போ தான் வந்து திருவிழாக்குள்ளேயே என்ட்ரி ஆக போகிறோம். இவ்வளோ மக்களும் இது பெருமாள் தேருடைய வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நம்ம இப்போ ஒரு 9:30 மணி இருக்கும், அந்த டைமுக்கு தான் போகிறோம். தேர் இது வரைக்கும் போயிருக்கேன் என்னங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குவோம் எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க அப்படின்னுங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இந்த திருவிழா சின்ன திருவிழான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் இப்போது இங்கே வர எல்லா வேனுமே வந்து நம்ம திருவிழா முடிச்சுட்டு வந்துட்டுருக்க மக்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே நடந்து தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரவங்க எல்லாமே நடந்து என்ஜாய்மெண்ட்டோட போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் லாங்லேருந்து வரதுனால ஓரளவுக்கு 2 வீலர், வேன், இந்த மாதிரி டாட்டா ஏசி, ஸ்மோ இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, 2 வீலருக்குன்னு ஒரு பார்க்கிங் ப்ளேஸை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து டிராஃபிக் அதிகமாகும்ல, இத்தனை 2 வீலரும் உள்ளே போச்சுன்னா அங்கே நிறுத்தவே இடம் இருக்காது. அந்த லெவலுக்கு கும்பல் அங்கே அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனாலேயே வந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து டூ வீலர் எல்லாத்தையுமே பார்க் பண்ணிட்டாங்க. பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க காவல்துறை. நான் பேசுகிறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படியே ஏற்றிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து நான் இப்போ தான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நம்ம விளாக்லாம் வந்து கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷனோட பேசுகிறேன்னா என்னென்னுங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு பதட்டம், பயம் எல்லாமே சேர்ந்து வந்துட்டுருக்கு விவாஸ். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே பொடி நடையாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்களாம் வந்து பக்கத்து ஊராக இருக்கலாம். அப்போ இல்லைன்னா வந்து அங்கே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸு கவர்மெண்ட்டே விட்டுருக்காங்க. நிறைய பஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் தூரம் போய் தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 வீலரில் போயிட்டு இருக்கிறதுனால என்னவோ விவாஸ், அதனால் உள்ளே போகிறோம். நம்மளுமே வந்து அந்த பார்க்கிங் ப்ளேஸில் தான் பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. பிள்ளைங்களை வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து காவல்துறை அனுமதியோடு உள்ளே கொஞ்சம் போகிறோம். ஏன்னா வந்து 2 பிள்ளைங்களை தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் நம்மளால நடக்க முடியாது இல்லையா? அதனால் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சார் விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இங்கே இந்த வேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேன் இங்கே போகிறது எல்லாமே மக்கள் கும்பலாக அதிகமாக அதில் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே அந்த அளவுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. காவல்துறை வேறு ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க வியூவர்ஸ். இங்கே நம்மளை பார்க் பண்ண சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். உங்களுக்கே தெரியுதா வியூவர்ஸ், நிறைய காவல்துறை வண்டி வந்து போயிட்டு தான் இருந்துகிட்ருக்கு. இங்கே சாருங்க எல்லாமே நின்றுட்டு மக்களை ரொம்ப பாதுகாப்பாக உள்ளே அனுமதிக்கிறாங்க. இப்போது இவ்வளோ டாட்டா ஏசியும் மக்களும் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. எவ்வளோ கும்பல் இருக்குன்னு பாருங்கள். இன்னும் உள்ளே எவ்வளோ கும்பல் இருக்குன்னு தெரியல வியூவர்ஸ். ஏன்னா வந்து வெயில் நல்லா பளிச்சுன்னு அடிக்குதா, கண்ணும் தெரியல எனக்கு, மயக்கமே வந்துடும் போல். இதில் என்ன மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா, தேருக்கு வந்தவங்க அங்கேருந்து வந்து இங்கேயே அன்னதானம் போட்டுட்டு ஸ்டே பண்ணுவாங்க வியூவர்ஸ். இப்போ இங்கெல்லாம் பாத்திரம்லாம் போகுது பார்த்திங்களா, இந்த டாட்டா ஏசியில் அவங்க எல்லாமே வந்து வர மக்களுக்கு அன்னதானம் அதிகமாக போடுவாங்க. இந்த வேனில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அன்னதானம் அந்தந்த எப்படி சொல்கிறது, சாவடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கங்கே அந்த மண்டபத்தில் அன்னதானம் நிறையவே நடக்கும். நான் ஒன் சைடு மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். இந்தாண்ட சைடு எல்லாமே வந்து அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கும். நீர், மோர், பானகம் எல்லாமே வந்து கொடுக்குவாங்க.
இவ்வளோ மக்களையும் பார்த்தீங்களா? இவ்வளோ மக்களையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பார்ப்பீங்க. ஆனால் அது சமயபுரம், அப்புறம் மேல்மருவத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமாக கும்பல் கூடும். ஆனால் நம்ம ஊர் கலியபெருமாள் கோயிலில் இந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நானே வந்து நினைக்கல. ஏன்னா வந்து எங்கள் ஊர் வந்து அங்கே திருமானூர் சைடு. இங்கே கலியபெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் கல்யாணம் பண்ணதுனால நான் இவ்வளோதையும் வந்து பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் கள்ளங்குறிச்சி திருவிழாவை அட்டன் பண்ணதே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த திருவிழாவை. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு போன வருஷம் ரொம்ப அதிக கும்பல் இருந்தது. இந்த லெவலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்களும் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம் வியூவர்ஸ். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கடை நிறையாவே போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கலியபெருமாள் கோயிலுக்கு திருவிழாக்கு முதல் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வியூ பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து திருவிழா கும்பல். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த ரோடு ஃபுல்லாகவே செம்ம ஃப்ரீயாக இருந்தது. கடையெல்லாம் அப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விதவிதமான பொரி இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி நிறையா விஷயம் நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கடை எல்லாமே இதுவுமே வந்து நான் ஒன் சைடாகவே எடுத்துகிட்டு வரேன் வியூவர்ஸ். உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதா என்னென்னு தெரியல. இப்போ வந்து இது வந்து கும்பல் கம்மியாக இருக்குது. ஏன்னா தேர் வந்து நம்ம ரோடு சைடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே கம்மியாக இருக்குது கும்பல். தேர் எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமான கும்பல் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கள்ளங்குறிச்சியில் மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ கடைகள் வந்து ஒரு திருவிழாக்காக கொண்டு வந்து போடுறாங்க. ஏன்னா வந்து நான் ஒரு கடையை கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த திருவிழாவுக்கு மட்டும்தாம்மா வருவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த திருவிழாவை மிஸ் பண்ணாமல் வந்து நாங்கள் கடை போடுவோம். எங்களுடைய வியாபாரம் எப்படின்னா 1 மாதத்துக்குள்ள வியாபாரம் இங்கே 2 நாளில் சேல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா 2 பக்கமும் கடைகள். எப்படியும் பல ஆயிரம் மக்கள் வந்து இங்கே வந்து விற்பனையை நல்லா பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட்லேருந்துலாம் இங்கே வராங்க. அந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்குது. நம்மளும் போய் தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே தேர் நிற்குதுங்கிறது நமக்கு தெரியலை. வாங்க பார்க்கலாம். இங்கே புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு கும்பல் இருக்கும். ஆனால் இந்த லெவலுக்கு கும்பல் இருக்காது வியூவர்ஸ். இதில் பாதி தான் இருப்பாங்க. அப்பயுமே அன்னதானம் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போது இந்த திருவிழாவுக்குன்னா ஒரு 3 நாள் வரைக்குமே இங்கே அன்னதானம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏகாந்தம் வரைக்குமே இங்கே போட்டுட்ருக்காங்க. நம்ம இப்போ தான் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கோயிலுக்குள்ளே இல்லை, கோயிலுக்கு வெளியே உள்ள பிளேஸில் என்ட்ரி ஆகிறோம். நம்ம நேற்று பார்த்த அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்களா கும்பல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இது கருடனுடைய தேர். இந்த தேர் வந்து இங்கே நின்றுடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. எல்லாம் வடம் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க தேரை வெளியே. இந்த ஐஸ் வண்டி போன டைமும் அதே இடத்துல தான் நின்றுச்சு. இந்த டைமும் அதே இடத்த விட்டு மாறவே இல்லை விவசாயம். இங்கே தான் நிற்கிது இந்த ஐஸ் வண்டி. நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ கும்பல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் ஒரு திருவிழாக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த எஃபெக்ட் இருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாமே நம்ம வந்த ஏரியா. இங்கே பார்த்திங்களா பாத்திரக்கடை, பொரிக்கடை, வளையல் கடை, மணிக்கடை, இதை தாண்டின சட்டிப்பானை கடை எல்லாமே இங்கே தான் வியூவர்ஸ். இந்த கோயிலுக்கு வரவங்க கம்பல்சரி ஒரு உலக்கை, மரக்காய், படி, மோரம் எல்லாமே இங்கே தான் வாங்குகிறாங்க. இந்த திருவிழா தான் அவ்வளோ சேல் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா பொரி எத்தனை வகையான பொரி இருக்கோ அத்தனை வகையான பொரி இங்கே தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வியூவர்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு கும்பல் அதிகமாக இருக்குது. கருடனுடைய தேர் வந்து இங்கே நிறுத்திட்டாங்கன்னா அப்போ பெரிய தேர் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இதுலேருந்து கொஞ்சம் வீடியோ ஜூம் பண்ணி உள்ளே போய் பார்ப்போமா. இந்த தேருக்கு முன்னாடி எல்லாமே விளக்கு, தேங்காய் உடைக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த டைம் வந்து பண்ண முடியாது. அடுத்த வருஷம் நம்ம கருடனுடைய தரிசனம் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிட்ட போயிட்டு கருடருடைய தேர் வந்து நின்றுடுச்சு. ஏன்னா எப்போயுமே பெருமாளுக்கு முன்னாடி கருடர் தேர் மட்டும்தான் வந்து முன்னாடி நிற்கும். பின்னாடி தான் பெரிய தேர், பெருமாளுடைய தேர் வரும்.
2 தேர் வந்து இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வரும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். ஏன்னா நாங்களும் இப்போ தானே வந்திருக்கோம், கல்யாணம் ஆகி இப்போ தான் இந்த தேரெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எங்கள் ஊர் தேர் கருடருடைய தேர் லெவலுக்கு தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய தேரெல்லாம் அவங்க கூட வந்து கை கோர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம திருவையாறில் சத்தானம் அதிகமாக பார்த்துருக்கோம், அங்கே வந்து இந்த லெவலுக்கு தேர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரியலூர் டிஸ்ட்ரிக், அது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வந்துடும். இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு கள்ளங்குறிச்சி திருவிழா பெரிய திருவிழா தெரியுது. இதை விட மிகப்பெரிய திருவிழா வேறு எங்கும் நடக்குதான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் பெரிய தேர் வந்துட்டுருக்கு. நம்மளும் போயிட்டு வடம் பிடிச்சி இழுக்க முடியாது இந்த டைம். அதனால் நம்ம தேரை போய் கிட்ட பார்ப்போம், பெருமாளுடைய தரிசனம் கிடைக்குதான்னு பார்ப்போம். தேருக்கு முன்னாடி இந்த வாகனம் தான் வரும். இந்த வாகனம் அப்படின்னா நம்ம காளை மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து மோளத்தாளத்தோட நம்ம பெருமாளை அழைச்சிட்டு வருவாங்க. இவங்க முன்னாடி வர, அவங்க பின்னாடி வருவாங்க. பெருமாள் தேர் வந்து பின்னாடி வரும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது தெரியல வியூவர்ஸ். ஏதாச்சும் பேசுகிறது புரியல, இல்லை நீங்கள் இப்படி பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்கிறேன், புரிகிற லெவலுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். இது வந்து லோக்கல் பசங்க, அதனால் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கானுங்க. நம்ம போன டைம் வந்து 8 மணிக்கெலாம் தேர் பார்க்க வந்துட்டோம் இல்லையா, அதனால் ரோட்லேயே நின்றுடுச்சு தேர். இப்போ கோயிலுக்கிட்டேயே வந்துடுச்சு. அதனால் இந்த பசங்களுடைய ஆட்டப்பாட்டத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இல்லைன்னா ஒரே கோரஸில் கத்துவானுங்க, டீனேஜுங்கிறத அவனுங்க காமிப்பானுங்க. இது வந்து நம்ம பெருமாள் கோயிலில் இருக்கிற லொக்கேஷன் அப்படியே இதில் போட்டிருக்காங்க. அங்கே நிற்கிறது வந்து கருடனுடைய தேர், இங்கே நிற்கிறது வந்து பெருமாளுடைய தேர். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, வயசானவங்க, அவங்க இந்த தேரை பார்க்குறதுக்காகவே தள்ளாடி கூட வந்துடுறாங்க வியூவர்ஸ். ஏன்னு கேட்டோன்னா அடுத்த வருஷம்லாம் நம்ம இருக்குவோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நம்ம அடுத்த வார்த்தை எதுவும் கேட்க தோணலை அவங்கள்ட்ட. நம்ம லைவாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு வியூவர்ஸ். ஆனால் எனக்கு 2 பசங்க இருக்கிறதுனால இதெல்லாம் என்னால் லைவாக ஷூட் பண்ண முடியல, உங்கள்கிட்ட லைவாக பேசவும் முடியல. இந்த தேர் அசைஞ்சு ஆடி வருது அப்படின்னு சொல்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து தேர் மாதிரி அசைஞ்சு ஆடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கிண்டல் பண்ணுவாங்க. அது இங்கே தான் நம்ம பார்க்குறோம், தேர் அசைஞ்சு ஆடி ஆடி வரது. நம்ம அப்பா தலையிலலாம் இப்படிலாம் உட்காந்து எனக்கு வந்து அனுபவம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ஃபாரினில் இருந்ததுனால நமக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் இல்லை. ஆனால் என் பையனுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அவங்க அப்பா அப்படி தான் தூக்கி வச்சிட்ருக்காங்க. தேர் அசைஞ்சி ஆடி வருகிறது. இந்த பசங்களை பார்த்திங்களா, இந்த டீனேஜ் வயசில் இருக்கிற ஹாப்பினஸ் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறதே ஒன்று இல்லாமல் இதையும் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி திருவிழாவை தான் நம்மளுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் அப்படியே ஒரு சைடு இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த ஹாப்பினஸ் நம்மளால் அனுபவிக்க முடியுது. எப்பயுமே இந்த டீனேஜ் இருக்கிற பசங்க என்ஜாய் பண்ணுறதுல வந்து நம்ம தடை சொல்லக்கூடாதுங்கிறது மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரியுது வியூவர்ஸ். அந்த பசங்களோட என்ஜாய்மெண்ட்டை பார்க்கும்போது நம்மளும் இப்படிலாம் இருந்தோம்ல அப்படின்னுங்கிற அந்த பல ஞாபகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குது. ஏன்னா வந்து நம்மளாம் தேர் திருவிழானா அப்பா அம்மாவோடலாம் போக மாட்டோம், ஃப்ரெண்டு கூட தான் அதிகமாக டைம் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா அப்போது அதில் உள்ள என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கும். ஆனால் அதில் ஒரு எப்படி சொல்கிறது, கட்டுப்பாடுங்கிற விலையை நமக்கு விரிப்பாங்க. நம்மளாம் 90 கிட்ஸ்பா 90 கிட்ஸ் பசங்க எல்லாத்துக்குமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அதிகம்தான்ப்பா. என்னெல்லாம் எங்கள் அம்மா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லியே வளர்த்து என்னுடைய என்ஜாய்மெண்ட்டெல்லாம் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இப்போ 2K கிட்ஸ்குள்ள அந்த என்ஜாய்மெண்ட்டு 90 கிட்ஸை பார்த்தா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
பிபி எத்தனை வகையான பிபி. திருவிழாவுக்கு போகிறதே வந்து இந்த பிபிலாம் வாங்கி ஊதுறது தான். ஆனால் அந்த பசங்களுடைய அந்த கோரஸ் பிபி ஊதுறது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு லைவாக நினைக்கிறேன். அது இப்போதைக்கு என்னால் முடியல. அடுத்த வருஷம் எப்படி சூழ்நிலைகள் அமைகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாம். அசைஞ்சு ஆடி வருகின்றது. இந்த பையன் அந்த ஷூட் பண்ணும்போது அந்த இடத்த விட்டு நகரைய மாட்டான். நடக்கு இந்த பிபி விற்கிறவன். அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது. நம்ம போய் பெருமாளை ரொம்ப கிட்ட போய் உற்று நோக்குவோம் வாங்க. உங்களுக்கு முடிஞ்ச லெவலுக்கு பெருமாளை கிட்ட போய் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் பெருமாளுடைய தரிசனம் கிடைக்க வேண்டிய இல்லையா? அதனால தான். நான்கு முக தேவன் முன்னாடி பெருமாள் பின்னாடி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அந்த லெவலுக்கு தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரியல வியூவர்ஸ். பாருங்கள், பெருமாள் தெரியுதா? பெருமாளுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும். தேர் வந்து வடம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த தேர் நிற்க வேண்டிய இடத்துல நிறுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். ஏன்னா நிற்க வேண்டிய இடத்துக்கு என்ன பேருங்கிறது எனக்கு தெரியல. அதனால் அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போ தான் தேர் அசைஞ்சு ஆடி அழகாக வருது. இதில் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். காவல்துறைகள்லாம் வந்து பாதுகாப்போடு நிற்கிறாங்க. பெருமாள் தெரிகிறாருப்பா. தரிசனம் நல்லாவே தெரிகிறது. பெருமாள் தெரிகிறாரோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற பையனுடைய சிரிப்பு எப்போ பார்த்தாலும் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்குது. இப்போ தான் தெரிகிறார். இதோடய நான் வீடியோ கண்டென்ட்ஸை முடிக்கிறேன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து இந்த வெயிலில் நம்மளால் இருந்து ஷூட் பண்ண முடியல. அந்தளவுக்கு வெயில் ஓவராக இருக்குது. புழுக்கமாகவும் அதிகமாகவும் இருக்குது. பசங்களை வச்சுட்டு இதை எதுவும் ஷூட் பண்ண முடியல. என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி பேசியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ டு ஆல். ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்பி வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாய்.